ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திரனுக்காக செய்ய இருந்த யாகத்தை எப்படி தடுத்து நிறுத்தினார்ங்கிறதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், இந்திரன் தனக்கு செய்ய வேண்டிய பூஜை தடைப்பட்டதை அறிஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணனை அண்டியிருக்கிற நந்தர் முதலான கோபர்கள் கிட்ட கோபம் கொண்டான். தானே ஈசன்கிற கர்வம் கொண்ட இந்திரன் கோபமடைஞ்சு உலகத்தையே அழிக்கிற சம்பர்த்தகம்ங்கிற மேகக்கூட்டத்தை அழைச்சு இப்படி சொன்னான். காட்டில் வசிக்கிற கோபர்களுக்கு செல்வ மிகுதியால் ஏற்பட்ட பெரும் செருக்கு இது. மனிதனான கிருஷ்ணனை சார்ந்தனு தேவர்களை அவமதிச்சிருக்காங்க. ஆத்ம ஞானத்துக்கான ஆன்வீக்ஷிங்கிற பிரம்ம வித்தியை விட்டுட்டு கர்மங்களே வடிவான வலிமையே அற்ற ஓடமான வேள்விகளை பற்றிக்கிட்டு சம்சார கடலை தாண்ட விரும்புகிற ஜடர்களை மாதிரி இவங்க செயல்படுறாங்க. கிருஷ்ணன் ஒரு வாயாடி, சிறு பிள்ளை, திமிர் பிடிச்சவன், அறிவற்றவன், அறிஞன்னு அகங்காரம் கொண்டவன், சாதாரண ஒரு மனிதன். இவனை துணையா வச்சுக்கிட்டு கோபர்கள் எனக்கு பிரியமற்றதை செஞ்சிருக்காங்க. மேகங்களே, செல்வ செழிப்பால கர்வம் கொண்டு கிருஷ்ணனால பெரிய மனிதர்களாக ஆக்கப்பட்ட இவங்களோட செருக்கை பொடி பொடி ஆக்குங்க. பசுக்களையும் அழியுங்க. நந்தனோட கோகுலத்தையே அழிக்கிறதுக்காக பேராற்றல் கொண்ட மருத்துங்கிற மேகக்கூட்டத்தோட ஐராவதம் மேலே ஏறிக்கிட்டு நானும் உங்களை தொடர்ந்து வரேன். இந்திரன் இப்படி கட்டளையிட கட்டவிழ்த்து விடப்பட்ட மேகங்கள் வலுத்த பெரும் மழையால நந்தகோகுலத்தை வாட்டினது. மின்னல்கள் ஒளிர்ந்தது. இடிகள் பெரும் முழக்கமிட்டது. பேய் காற்று வீசினது. ஆலங்கட்டியோட மழை கொட்டினது. தூண் மாதிரி பருத்த மழைத்தாரைகளை மேகம் பொழிய வெள்ளத்தில் மூழ்கின பூமி மேடு பள்ளம் பார்க்க முடியாமல் ஆகிடுச்சு. பெரும் மழையினாலேயும் பெரும் காற்றினாலேயும் நடுக்கமடைஞ்ச பசுக்களும் கோப்பர்களும் கோபிகைகளும் குளிரால துயரடைஞ்சு கோவிந்தனை சரணடைஞ்சாங்க. மழையால் துன்பமடைஞ்சு நடுங்கிற கோபர்கள் தங்களோட தலையை மூடி மறைச்சிக்கிட்டு, குழந்தைகளை தங்களோட உடலால் மூடி மறைச்சிக்கிட்டு பகவானோட திருவடிகளை சரணடைஞ்சாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, பக்த ரட்சகா, பிரபு, இந்த கோகுலம் முன்னையே அண்டு இருக்கு. கோபம் கொண்ட தேவேந்திரன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. கல் மழையால் அடிபட்டு உணர்விழந்த கோகுலத்தை பார்த்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபம் கொண்ட இந்திரனோட செயல் இதுன்னு நினச்சிக்கிட்டார். தனக்காக செய்ய இருந்த வேள்வியானது என்னால் தடைப்பட்டதும் இந்திரன் கோகுலம் அழியறதுக்காக மழை பருவம் இல்லாத எப்ப பேய்காற்றோட கல் மழையா கடும் மழையை பொழியறான். இது கேட்ட செயலை என்னோட யோகசக்தி மூலம் சாதிப்பேன். அறியாமையால் தாங்களே உலகத்தோட ஈசர்கள்னு செருக்கடைஞ்சிருக்கிற இவங்களோட பதவி திமிரை அழிப்பேன். சத்வகுணம் மிக்கவங்களான தேவர்கள் கிட்ட தானே ஈசன்கிற செருக்கு தோன்றுறது சரியில்லை. தவறான வழியில் போகிற இவங்களோட செருக்கை குலைக்கிறது அவங்களுக்கு அமைதி நிலைக்கு உதவும். அதனால் என்னையே அண்டி சரணடைஞ்ச இந்த கோகுலத்தை என்னோட யோக சக்தியால் காப்பாற்றுவேன். இது என் கொள்கைன்னு முன்னமே சொல்லியிருக்கேன். இப்படி சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணர் நாய்க்கொடை பூண்டை சிறுவன் பிடுங்கி கொடையா பிடிக்கிற மாதிரி ஒரே கையால் கோவர்தன மலையை விளையாட்டா தூக்கி பிடிச்சார். அப்புறம் பகவான் கோபர்கள் கிட்ட இப்படி சொன்னார். தாயே, தந்தையே, கோப்பர்களே, மலைக்கு கீழே இருக்கிற பள்ளத்தில் பசுக்களையும் அவங்கவங்க பண்ணங்களையும் எடுத்துக்கிட்டு பரபரப்பில்லாமல் அமைதியாக வந்து சேருங்க. என் கையில் இருந்து மலை நழுவி விழுந்துருமோங்கிற பயம் வேண்டாம். காற்றும் மழையும் துன்புறுத்துமோங்கிற பயமும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல பாதுகாப்புக்காகவே இதை செஞ்சேன். இதனால் ஆறுதல் அடைஞ்ச கோப்பர்கள் தன்னை சேர்ந்தவங்களோட பசுக்களையும் மற்ற செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு மலைக்கு அடியில் இருக்கிற பள்ளத்தில் இட நெருக்கடி இல்லாமல் கூடினாங்க. கோகுலவாசிகள் பார்த்திருக்க ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட திருக்கண் பார்வையாலேயே அவங்களோட பசி தாகங்களை நீக்கி சுகத்தோட எதிர்பார்ப்பையும் மறக்க வச்சு கொஞ்சமும் அசையாமல் 7 நாட்கள் மலையை தாங்கி நின்னார். ஸ்ரீகிருஷ்ணனோட யோகசக்தியை உணர்ந்த இந்திரன் ரொம்பவும் வியப்படைஞ்சு
தன்னோட எண்ணம் நிறைவேறாததுனால செருக்கு அடங்கி தான் ஏவின மேகங்களை தடுத்து கோகுலத்தில் இருந்து அகற்றினான். ஆகாயத்தில் மேகங்கள் நீங்கிட்டது. கடும் காற்றும் மழையும் நின்னுட்டது. சூரியன் உதிச்சான். இதை பார்த்து கோவர்த்தனத்தை தாங்கி நின்ற ஸ்ரீகிருஷ்ணன் கோபர்கள் கிட்ட சொன்னார், கோபர்களே, பயத்தை விடுங்க. கோபிகைகளையும் குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு பண்டங்களோட அங்கே இருந்து வெளியே வாங்க. ஏன்னா இப்போ மழையும் காற்றும் நின்னுட்டது. ஆறுகள்லையும் நீர்வரத்து குறைஞ்சிடுச்சு. உடனே கோபர்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் பண்டங்களை வண்டியில் ஏற்றி பசுக்களோட மெல்ல மெல்ல வெளியேறினாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே பிரபுவான பகவானும் அந்த கோவர்தன மலையை முதல்ல மாதிரியே விளையாட்டா தரையில் வச்சார். அன்பினால் தழுதழுத்த கோபர்கள் கண்ணனுக்கு பக்கத்தில் போய் அன்பா இறுக அணைச்சு கொஞ்சினாங்க. கோபியர்களும் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க தயிரும் அக்ஷதையும் நெற்றியில் இட்டு நீர் தெளித்து ஆசி வழங்கினாங்க. யசோதையும் ரோஹிணியும் நந்தரும் பலராமனும் கிருஷ்ணனை கட்டி அணைச்சு அன்பால குரல் தழுதழுக்கு ஆசி வழங்கினாங்க. பரீட்சித் வானத்தில் நின்று தேவர்களும் சாத்தியர்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் சாரணர்களும் மிக்க மகிழ்ச்சியோட பூமாரி பொழிஞ்சாங்க. தேவர்கள் சங்குகளையும் துந்துபிகளையும் ஒலிச்சாங்க. கந்தர்வ தலைவர்களான தும்புரு முதலானவங்க பாடினாங்க. பரீட்சித் பலராமனோட ஸ்ரீகிருஷ்ணன் அன்புமிக்க கோபர்கள் சூழ்ந்து வர கோகுலம் போனார். இவரோட இப்படிப்பட்ட லீலைகளை உள்ளமுருக பாடிக்கிட்டே கோபியர்களும் மகிழ்ச்சியாக பின்னாடி போனாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 25வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.